Hi Electro Tamizhans. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஆண்ட்ராய்ட் டிவி வந்து எப்படி செட்டப் பண்ண போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒருவேளை உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியை நீங்கள் ஃபேக்டரி செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து செட்டப் பண்ணியானோ. ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு புது ஆண்ட்ராய்ட் டிவி வாங்கினா கூட நீங்கள் இந்த செட்டப்லாம் பண்ணியானோ. ஸோ அதே செட்டப் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அப்புறம் என்னோட டிஸ்கார்ட் சேனல் மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் இப்போ என்னோட ஆண்ட்ராய்ட் டிவி நான் பார்க்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிவி ஆன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் நான் டிவி ஆன் பண்ணேன். ஸோ டிவி ஆன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெல்கம் பேஜ் வருது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசன் கேட்குது. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து இந்தியா கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ தான் பர்சனலைஸ் சர்வீசஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்க, உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்க, இல்லாட்டி இங்கிலீஷே செலக்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கனெக்ட் டு இன்டர்நெட், கனெக்ட் வித் வைஃபை இல்லாட்டி கனெக்ட் யூசிங் ஃபோன் டேட்டா. நான் வந்து கனெக்ட் வித் வைஃபை கொடுக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா குவிக்லி செட்டப் யோர் டிவி வித் ஆண்ட்ராய்ட் ஃபோன். உங்கள் ஃபோனை வச்சு இந்த ஆண்ட்ராய்ட் டிவி உங்களால் செட்டப் பண்ண முடியும். இப்போ கண்டினியூ கொடுங்க, ஸ்கிப் கொடுங்க. ஸோ இப்போ செலக்ட் யோர் வைஃபை நெட்ஒர்க்னு கேட்குது. நீங்கள் வந்து எத்தர்நெட் கேபிள் கூட யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வைஃபை கொடுத்தீங்கன்னா அந்த வைஃபையை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி ஆகணும். ஸோ மேக் த மோஸ்ட் ஆஃப் யோர் டிவி. இப்போ வந்து சைன்இன் பண்ணி ஆகணும். சைன்இன் கொடுங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் கூகுள் அக்கௌண்ட் நீங்கள் சைன்இன் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து யூஸ் யோர் ஃபோன் ஆர் கம்ப்யூட்டர் ஆர் யூஸ் யோர் ரிமோட்னு கேட்குது. ஃபோன் வச்சு நீங்கள் வேணா சைன்இன் பண்ணிக்கலாம். ஒரு கோட் நீங்கள் டைப் பண்ணி ஆகணும், இல்லாட்டி ரிமோட் வச்சே நீங்கள் டைப் பண்ணணும் அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம். ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் யூஸ் யோர் ஃபோன் ஆர் கம்ப்யூட்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா, இப்போ உங்களால் ஒரு லிங்க் பார்க்க முடியுதுல, அந்த லிங்க் வந்து ஒரு ப்ரௌசரில் வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் கீழே ஒரு கோட் தெரியும், அந்த கோட் வந்து நீங்கள் அங்கே டைப் பண்ணிடணும். ஸோ உங்கள் ஃபோனில் எந்த கூகுள் அக்கௌண்ட் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக சைன் இன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனும் உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவியும் ஒரே வைஃபை நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கணும் நீங்கள் இந்த செட்டப் பண்ணும்போது. ஸோ மறக்காம இதில் பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து யூஸ் யோர் ரிமோட் கொடுக்க போகிறேன். ஸோ யூஸ் யோர் ரிமோட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் நீங்கள் இப்போ டைப் பண்ணி ஆகணும். ஸோ நான் வந்து யூஸ் யோர் ரிமோட் அந்த ஆப்ஷன் வழியாக நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஃபோன் வச்சு சைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு தோணுதோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக அந்த ஃபோன் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து அக்செப்ட் கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். ஸோ உங்களுக்கு லொக்கேஷன் வேணுன்னா நீங்கள் அளவு கொடுக்கலாம். எஸ்என் கொடுங்க, இல்லாட்டி நோன்னு கொடுங்க. நீங்கள் லொக்கேஷன் எஸ்என் கொடுத்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ்டு ஆட்ஸ் சர்வீசஸ் அதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் அவங்க இஷ்டம் தான். எஸ் கொடுங்க, நோ கொடுங்க. நான் நோ கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ இது எதுக்குன்னா இந்த யூசேஜ் டேட்டா அப்புறம் இந்த கிராஷ் இன்ஃபர்மேஷன் கிராஷ் ரிப்போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு கூகுளுக்கு சென்ட் பண்ணி ஆகணும்னா உங்களுக்கு நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லாட்டி அதெல்லாம் தேவையில்லைன்னா நீங்கள் நோ கொடுத்துடலாம். இதெல்லாமே அவங்க இஷ்டம் தான். ஸோ இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். வேணா எஸ் கொடுங்க, இல்லாட்டி நோ கொடுங்க. எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு கொடுங்க. ஸோ நான் வந்து நோ கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட். இந்த கூகுள் அசிஸ்டன்ட் வேணா டர்ன் ஆன் பண்ணிடுங்க, இல்லாட்டி நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க. எனக்கு கூகுள் அசிஸ்டன்ட் தேவையில்லை. ஸோ நான் வந்து நோ தேங்க்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அடிஷனல் ஆப்ஸ். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் ஏற்கனவே ஏதாவது ஆப்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அது இப்போ இங்கே உங்களால் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஸ்லாம் வேணுமோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் டிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண வேணாம்னா அது எல்லாத்தையும் அன்டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்கலாம். எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு காமிக்குது லாஸ்ட்டில். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்துக்கோங்க என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா யூசர் அக்ரிமெண்ட், இது வந்து அக்ரின்னு கொடுத்துருங்க. அதெல்லாம் என்ன படிச்சு பார்த்துக்கோங்க. ப்ரைவசி பாலிசி, யூசர் அக்ரிமெண்ட் எல்லாமே படிச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் அக்ரி கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆண்ட்ராய்ட் டிவி செட்டப் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணோன்னா வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஃபேவரட்ஸில் ஏதாவது ஆப் ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். உங்கள் டிவியை உங்களுக்கு எப்படி கஸ்டமைஸ் பண்ணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் எனக்கு இதெல்லாம் தெரிய வேணாம்னா நீங்கள் அதெல்லாம் டிசேபிளும் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் செட்டிங்ஸில் பண்ணி ஆகணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஆண்ட்ராய்ட் டிவி செட்டப். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அப்புறம் என் டிஸ்கார்ட் சேனல் மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் சந்திக்கலாம். Till then, bye bye.